வெக்கேஷன் ட்ரிப்புக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு 2 மாசமா கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. 10ஆம் தேதி ஸ்கூலும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்படி இப்படின்னு சாட்டர்டே நைட்டு சண்டை போட்டு சண்டே கோயிலுக்காவது கூட்டிட்டு போங்கன்னு வந்தாச்சு. சண்டே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செலவே இல்லாம வீட்லயே செஞ்சு கொண்டு வந்தாச்சு. இதை விட அவங்களுக்கு என்னங்க போற வழியில பவானி அணை இருக்குது. அங்க போவாங்க அப்படின்னு பார்த்தா வண்டியை ஸ்டாப் பண்ண கூட இல்ல, ஒரு போட்டோ கூட எடுக்கல. அப்படியே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ராஜ்குட்டி தூங்கி ஆனா கோயிலுக்குள்ள போனோடனே வந்துட்டு எந்திரிச்சிட்டாரு. விளக்கு பூ வாங்கலான்ட்டு போனது, ஆனா அங்க விளக்கு இல்ல. சோ அதனால இந்த பிளேட் கொடுத்தாங்க. என்ன பாத்தீங்கன்னா உப்பு எலுமிச்சப்புல பத்தி இருந்துச்சு. குடும்பத்தோட சுத்தி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட அமௌண்ட் வந்து பயங்கர ஜாஸ்தி, 110 ரூபான்னு சொல்றாங்க. இதுல ஒண்ணுமே இல்லை. இனிமே சில மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. என்னதான் ஜாஸ்தியா இருந்தாலும் 110 ரூபா இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக வாங்கி நம்ம சுத்தி போடுவோம். ஒரு சில ஆட்கள் 110 ரூபா போட்டு இந்த உப்பை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துருவாங்க. 110 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடும்பத்துக்காக வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பின் பண்ணுங்க.